என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசர பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்றைய தினம் ஆடிப்பூர நாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகைக்கு வளைகாப்பு நடந்த நாள். இந்த நாளில் என் பிள்ளை, உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாக்கினை கொண்டு அவசரமாக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாக்கு உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதை விட அன்றைய நாளில் நீ சற்றென்று தெரிந்து கொண்டு அதற்காக எந்த அளவிற்கு மெனக்கெடுகிறாய் என்பதுதான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற விஷயம். அதனால்தான் இன்று உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்றே நான் சொல்லியிருந்தால் நீ அதனை நேற்றே வாங்கி கொண்டு வைத்திருப்பாய். ஆனால் இன்று நான் சொல்லும் பொழுது இனிமேல் அதை நீ தெய்வத்தின் மீது பக்தி கொண்டு தேடுவாயல்லவா? அதில்தான் உன்னுடைய உண்மையான பக்தி இருக்கின்றது. என் குழந்தையே, நமக்கு நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதை விட தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிந்தால் அதை உடனடியாக சமர்ப்பித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். பிள்ளை செல்வம் இல்லாமல் தவிக்கின்ற என்னுடைய குழந்தைகளுக்கு பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும். கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் என்னவென்று உணர முடியாத பருவத்திலேயே கஷ்டப்படுகின்ற பிள்ளைகள் அதிலிருந்து வெளிவர வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் வராகி அம்மா இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த பதிவினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டது. இந்த வராகி என்று உன் வாழ்க்கைக்குள் வந்தேனோ அப்பொழுதே உனக்கான நல்ல நேரங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. அதனால் எதை பற்றிய கவலையும் இனி உனக்கு தேவையில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை பற்றி இனி ஒரு நாளும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்திலிருந்து நல்லதொரு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை பற்றி நினைத்து கவலைப்படாமல், நமக்குத்தான் நம் தாய் இருக்கின்றாளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து அவள் நம்மை காத்திடுவாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கு உனக்கு நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் ஒருவரை காண வருவது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. சர்வசாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் அது நடப்பது கிடையாது. ஆனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் இந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகியானவள் தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. இந்த நல்ல நாளில் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது நான் சொல்கின்ற இந்த பொருட்களுள் ஏதாவது ஒரு பொருளை என் பிள்ளை இன்று உன் இல்லத்திற்கு நீ கொண்டு வந்து சேர்த்துவிடு. என் பிள்ளையே, பொதுவாக ஆடிப்பூரம் நாளில் வளையல்கள் வாங்க வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ இன்று வாங்கி கொண்டு வந்து விடுவாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். அதனால் அந்த வளையல்களை நீ வாங்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் அதை தவிர்த்து மற்ற பொருட்கள் என்னவென்று நான் சொல்கின்றேன். இதில் ஏதேனும் ஒரு பொருட்கள் உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை வாங்கி கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. என் பிள்ளையே, முக்கியமாக இன்று சேலைகள் வாங்கலாம். பெண்களுக்கு இன்று சேலை துணிகள் வாங்கலாம், வாங்கி கொடுக்கலாம். இதை செய்யும் பொழுது இந்த நாளில் உனக்கு கோடான கோடி பலன்கள் புதிதாக உன் இல்லத்திற்கு கொண்டு வரும் பொழுது கிடைக்கும். அதாவது ஒரு இல்லத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு அந்த இல்லத்தில் இருக்கின்ற ஆண்கள் கூட அதை வாங்கி கொடுக்கலாம். புதிதாக இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அங்கே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பது ஐதீகம்.
அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக உன் இல்லத்திற்குள் இன்று விரலி மஞ்சளை வாங்கி கொண்டு வர வேண்டும். இந்த விரலி மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி இதில் ஏதேனும் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து அதை பச்சரிசியும் சேர்த்து வாங்கி அதனோடு சேர்த்து கலந்து அட்சதைக்கு போடுகின்ற அரிசி போல அதனை தயார் செய்து கொண்டு உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் முழுக்க பரப்பிவிட வேண்டும். அதாவது அனைத்து சாமிகளுக்கும் அதை வைத்து நீ அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். எல்லோரினுடைய பாதத்திலும் இருக்க வேண்டும். குறிப்பாக அம்மனின் பாதத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். எதை கொண்டு வந்தாலும் அம்மன் முன்னால் வைத்து பூஜை செய்த பிறகு நீ அதனை எடுத்து கொள்ளலாம். அதுபோல இன்று குங்குமம் வாங்கி கொண்டு வர வேண்டும். இவை எல்லாவற்றையும் மொத்தமாக செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை. இதில் ஏதேனும் ஒரு பொருளையாவது இன்று என் பிள்ளை நீ வாங்கி கொண்டு வந்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் என்பதைத்தான் அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாருக்கெல்லாமோ அம்மா நல்லது செய்கின்றாள், நமக்கு செய்யவில்லையே என்று எண்ணி வருந்தினாய் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை உன்னால் உணர முடியவில்லை என்பதுதான் உண்மை. நான் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நினைத்தது கிடையாது. தவறு செய்கின்றவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். நல்லது செய்கின்றவர்கள் அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வரிசையில் என் பிள்ளை, இன்று உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பல விஷயங்கள் உன்னை விட்டு நீங்கும். குறிப்பாக இன்று உன்னுடைய இல்லத்திற்கு மருதாணியை கொண்டு வரலாம். இலையாகவோ அரைத்த மருதாணியோ நீ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தெய்வ கடாட்சம் நிரம்பியது உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அங்கே உனக்கு பல நன்மைகள் தொடர்ந்து கிடைக்க தொடங்கும். என்ன வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நாம் நினைத்து விடுவோம். ஆனால் அதை நடத்துவது மிகவும் கடினமான விஷயம். நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடும் என்று ஒருபொழுதும் எண்ணிவிட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எது வராமல் போனாலும் சரி, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை நீ தட்டிவிட்டு விடக்கூடாது. தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களுக்கான விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுது எல்லாம் இந்த தாய் உன் கண்ணில் பட்டேனோ அப்பொழுதே நீ உணர்ந்திருக்க வேண்டாமா? ஏதோ ஒரு சத்தியம் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு விஷயம் நம்மை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று அதை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே போதும். இனி இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனையும் உனக்கானதாக மாறும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கஷ்டங்கள் மாறி மாறி வந்தது. வேதனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது. கண்கள் எப்பொழுதும் கண்ணீரோடு இருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழத் தொடங்கினாயல்லவா? அங்குதான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டிய தருணம். அந்த தருணத்தில் ஒருவேளை என்னை உன்னால் காண முடியவில்லை என்றாலும் கூட என் பிள்ளையே, சில விஷயங்கள் உனக்கு தெளிந்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? நாம் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் சட்டென்று அந்த கண்ணீரை நம்மால் அடக்கி கொள்ள முடிகின்றதல்லவா? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெளிவை கொடுக்கின்றதல்லவா? அந்த தெளிவு நம் தாயானவள் மூலமாக நமக்கு கிடைத்த தெளிவு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். அம்மா அத்தனை சுலபமாக யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைப்பதில்லை. யார் வாழ்க்கையிலும் நான் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் சட்டென்று அதனை ஒரு நொடியில் நடத்தி கொடுத்து விடுவேன் என்று தெரிந்த என் பிள்ளை, அதனால் தானே இந்த தாயானவளை நம்பி வருகின்றாய். நான் திடீரென்று கொடுக்கின்ற மாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்கும். அன்று இந்த வராகி யார் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த ஆடி பூர நாளில் நான் சொல்கின்ற பொருட்களை இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கான
அத்தனை தெய்வ கடாட்சங்களையும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டால் போதும். அம்மனை வழிபட்டு என் பிள்ளை நல்ல நிலையோடு உன் வாழ்க்கையை நீ தொடங்கினால் போதும். என்றென்றும் உனக்கு மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். உன்னிடத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்.